இறைவனுக்கு யாரை பிடிக்கும்? கஜினி முகமது ஆட்சி காலத்தில் ஒரு நாட்டை வெற்றி பெற்றால் அந்த நாட்டில் இருந்த நல்ல பலம் உடையவர்களை எல்லாம் அடிமைகளாக பிடித்து வந்து தங்களுடைய படை பலத்தை பெருக்குவதற்காக ஆட்கள் சேகரித்து கொள்வது வழக்கமாக இருந்தது. ஆனால் கஜினி முகமது ஆயாஸ் என்ற பெயருடைய ஒரு அடிமையை பார்த்துவிட்டு தன்னுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவராக ஆயாஸை மாற்றி அரசு சபைக்கு அழைத்து வருகின்றார். உடனிருந்த மற்ற மந்திரி பிரதானிகளுக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. கேவலம் ஒரு அடிமையாக வந்தவன் அவனை போய் அமைச்சராக அரச சபைக்கு கூட்டு வருவது நன்றாக இல்லையே என்று நினைக்கின்றார்கள். கஜினி முகமது கொஞ்சம் கொஞ்சமாக ஆயாஸுக்கு பொறுப்புகளை அதிகமாக கொடுக்கின்றார். ஆயாஸ் மீது அதிகமான அன்பும் நம்பிக்கையும் வைத்திருக்கின்றார். மற்றவர்களுக்கு இது கொஞ்சம் கூட பொறுத்து கொள்ள முடியவில்லை. எப்படியாவது அவனை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி வெளியே கிளப்பிவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். மன்னர் இடத்துல நேர கேட்கிறார், அவன் சாதாரண அடிமையாக இருந்தவன், எதற்காக அவனுக்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்று. கஜினி முகமது கோபப்படாமல், அது உங்களுக்கே சில நாட்களில் தெரியும் என்று சொல்லி அத்தோடு முடித்து விடுகின்றார். இப்போ சில நாட்களுக்கு பின்னால் கஜினி முகமது எல்லோரையும் அழைக்கின்றார். நாளைக்கு அரசனுக்கு சொந்தமான ஒரு நல்ல அழகும் செழிப்பும் நிறைந்திருக்கின்ற தோட்டம் ஊர் எல்லைப்புறத்தில் இருக்கிறது. அந்த தோட்டத்திலே நான் ஒளிந்து கொண்டிருப்பேன். சூரியன் உதயமான சமயத்தில் இருந்து மாலை சூரியன் அஸ்தமிக்கும் வேளைக்குள் என்னை நீங்கள் கண்டுபிடித்து விட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அவர்களுக்கு சிறப்பு பரிசு கிடைக்கும் என்றும் சொல்லுகின்றார். இவர்கள் பலவிதமான வண்ண வண்ண கனவுகளோடு படுக்கச் செல்கின்றார்கள். நான் நிச்சயம் கண்டுபிடித்து விடுவேன், மன்னர் எனக்கு இந்த பரிசு கொடுப்பார், அந்த பரிசு கொடுப்பார் என்றெல்லாம் நினைத்து கொண்டே தூங்குகின்றார்கள். கஜினி முகமது அதோடு விட்டு விடாமல் ஊருக்குள் இருந்து அந்த ஊர் எல்லைப்புறம் பெரிய நந்தவனம் போல தோப்பு போல இருக்கிற இடத்துக்கு வருகின்ற வழியிலே பலவிதமான ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்கின்றார். காலையில் எழுந்து வருகின்ற இந்த அமைச்சர்களெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அழகான பொழுதுபோக்கு நிகழ்ச்சியை இதுவரை பார்த்ததில்லை, கேட்டதில்லை. எவ்வளவு அழகாக ஆடுகிறார்கள், எவ்வளோ அழகாக பாடுகிறார்கள் என்று அதிலே மயங்கி போய் பொழுதுபோக்கி விடுகின்றார்கள். மத்தியானம் பொழுதாயிட்டது. அப்பொழுதும் அவர்கள் இன்னும் நேரம் இருக்கின்றதே பொழுது சாய்வதற்கு, அதற்குள் எப்படியாவது போய்விடலாம் என்று நினைக்கின்றார். ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு வகையிலே அவர்களுடைய நேரத்தை வீணடித்து விடுகின்றார்கள். கடைசியாக பொழுது சாயப்போகின்ற சில மணி நேரத்திற்கு முன்னாலே அவசர அவசரமாக ஓடுகின்றார்கள். அங்கு கஜினி முகமதுவும் ஆயாஸும் உட்கார்ந்து சந்தோஷமாக பேசி கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருக்கும் கோபம், எரிச்சல், அதே சமயத்தில் ஒரு ஆச்சரியம். ஆயாஸை கேட்கின்றார், நீ மட்டும் எப்படி
இங்கே விரைவாக வந்து சேர்ந்திருக்கின்ற ஆடல் பாடல் நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கலையா அப்படின்னு கேட்க அவன் சொல்லுகிறான், சூரிய உதயத்தின் பொழுது வந்து தேடி கண்டுபிடிக்கலாம் என்று மன்னர் சொல்லியிருக்கின்றார் அல்லவா. நான் சூரியன் உதயமான உடனே விடியற் காலையிலேயே வந்துவிட்டேன். மன்னரை மிக விரைவாகவும் பார்த்து விட்டேன். அதிலிருந்து நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார். அப்போ அவர்களுக்கெல்லாம் நாம் இப்படி தவறுதலாக புறத்திலே கவனத்தை செலுத்தி மன்னனை காணாமல் பொழுது வெட்டியாக போக்கிவிட்டோமே என்று வெட்கி தலைகுனிகின்றார்கள். அப்போ கஜினி முகமது சொல்லுகின்றார், இப்பொழுது தெரிகின்றதா ஆயாஸ் மீது என் தனி பிரியமும் அன்பும் மரியாதையும் வைத்திருக்கிறேன் என்று. அவனுடைய எண்ணமெல்லாம் நான் மட்டும் நிறைந்திருக்கின்றேன். அவனுடைய கண்ணும் கருத்தும் எப்பொழுதும் என்னை எங்கே இருக்கின்றேன், எப்படி இருக்கின்றேன், என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதையே கவனித்து கொண்டிருக்கின்றது என்று சொல்கின்றார். மனித வாழ்க்கையிலே நாமும் அப்படி இருக்க தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை நோக்கி மட்டும் நம்முடைய கருத்து இருக்க வேண்டும். வேற எந்த கவனச்சிதறலும் இல்லாமல் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளில் மயங்கி பொழுதை போக்கிய அமைச்சர்கள் போல இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையின் இலக்கு இதுதான். அதை எட்டி பிடிக்க எத்தனை தடைகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் தாண்டி போவதுதான் ஒரே நோக்கம் என்பதை புரிந்து கொண்டு அதை மட்டும் நோக்கி செல்ல வேண்டும். அதே போல ஆயாசுடைய கண்ணும் கருத்தும் எண்ணமும் மன்னன் எங்கே இருக்கின்றான் என்று கண்கள் துளாவி கொண்டிருந்தன. அவனுடைய கருத்து நிறைய மன்னன் இந்த நேரம் என்ன செய்வார், எப்படி செய்வார் என்பதிலேயே ஆழ்ந்திருந்தது. அதுபோல இறைவன் எங்கே இருப்பார், எப்படி இருப்பார், இப்பொழுது அவர் என்ன செய்து கொண்டு இருப்பார், அவரை நான் எப்படி காண முடியும், எங்கே காண முடியும் என்ற இந்த ஒரு தீவிரமான நாட்டம் இருக்கும் என்றால் அப்படிப்பட்டவர்களை மட்டும்தான் இறைவன் தனக்கு உற்ற பிரியமான தொண்டர்களாக, நண்பர்களாக, தோழர்களாக ஏற்றுக்கொள்கின்றான். அவர்களை தேடி அவனே ஓடி வருகின்றான் என்று பகவத்கீதையே சொல்லுகின்றது. அப்படி இறைவன் நம்மை தேடி வரக்கூடிய அளவிற்கு நம்முடைய இறை நாட்டமும் இறை சிந்தனையும் ஒரு மனமாக குவிந்த லென்ஸின் வழியாக வரக்கூடிய ஒளிக்கற்றை கீழே இருக்கும் காகிதத்தை எரித்து விடுவது போல நம்முடைய மனம் குவிந்து இருக்கும் பொழுது நம் வினைகளெல்லாம் எரிந்து பட்டு போய் அங்கு இறைவன் மட்டும்தான் இருக்கின்றார் என்ற உயர்ந்த எண்ணம் எப்பொழுதும் நம் சிந்தையிலே குடிகொண்டு இருக்குமானால் நாம் இறைவனுக்கு பிரியமானவர்களாக இருக்க முடியும். அதை பற்றி இந்த ஆயாஸ் என்ற ஒரு பாத்திரத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.